ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ஒரு வாக்குடன் கூடியதாகும். சில குடும்பங்களில் பெண்ணிற்கோ அல்லது தன்னுடைய பையனிற்கோ சரியான அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கவில்லை, திருமணமாகவில்லை, வயதாகிக் கொண்டிருக்கின்றது, இப்படியே எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அடிக்கடி வீட்டிற்கு வந்து பெண்ணை விசாரித்து செல்வது அல்லது பையனை விசாரித்து செல்வது, விசாரித்து மட்டும் செல்லுகின்றார்கள், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை என்று வேதனைப்படுவார்கள். ஆனால் இந்த வேதனையான உணர்வுகள் ஆன்மாவிலே சேரும் பொழுது அது என்னவாகின்றது? நமக்கு அந்த சோர்வும் சஞ்சலமும் சேர்ந்து அந்த நல்லதை அடுத்து செயல்படுத்த முடியாதபடி நம்முடைய ஆன்மாவிலேயே தடைப்படுத்த நிலையாகி விடுகின்றது. அதனால்தான் ஞானகுரு அவர்கள் அதை மாற்றி அமைக்கும் விதமாக இதை வாக்காக கொடுத்து, ஆகவில்லையே என்ற வேதனை உணர்வுகள் அதை நம் ஆன்மாவிலே சேர்க்காதபடி மகரிஷ்ண சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இதை மாற்றி செலுத்திக் கொண்டால் இது பிராணாயாமம். அதாவது பிராணாயாமம் என்றால் நம் உடலில் இருந்து அந்த மகிழ்ச்சி நல்சக்திகள் வெளிவரும்படியாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் குழந்தைக்கு திருமணமாகவில்லை, பையனுக்கு திருமணமாகவில்லை என்ற இந்த உணர்வுகள் வேதனையானது ஆன்மாவிலே இருந்து நாம் எங்கே பெண் பார்க்க சென்றாலும் அல்லது விசாரிக்க சென்றாலும் அல்லது பையனை பார்க்க சென்றாலும் விசாரிக்க சென்றாலும் இந்த ஆன்மாவிலே இது பிராணாயாமமாகி நுகர்வோருக்கு இதே உணர்வு தோன்றப்பட்டு இது வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளும் நிலையாக வந்துவிடும். அதற்குத்தான் இதை மாற்றி அமைக்கும் சக்தியாக மகரிஷி நல்சக்திகளை நம் ஆன்மாவிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பின் மகரிஷிகளின் நல்சக்தியால் சீக்கிரம் என் குழந்தைக்கு திருமணம் ஆக வேண்டும், என் பெண் எங்கே திருமணமாகி சென்றாலும் அந்த குடும்பம் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும், அருள் வழியில் ஆனந்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், அத்தகைய அருள் சக்தி என் பெண்ணிற்கு கிடைக்க வேண்டும் என்று இப்படித்தான் தாய் தந்தைகள் எண்ண வேண்டும். அவர் ஈஸ்வரா என்று புருவமத்தில் உயிரை எண்ணி மகரிஷி சக்தி அவர் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று எண்ணும் பொழுது நமது உயிர் நாராயணன் ஆகின்றது. அதாவது நமது உயிர் நரசிம்ம ரூபம் எடுத்து அந்த திருமணமாகவில்லை என்ற நஞ்சினை பிளந்துவிட்டு குழந்தையின் எதிர்காலம் செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டும் என்று இத்தகைய நினைவினை குழந்தைகள் மேல் பாய்ச்சுதல் வேண்டும். சிறிது நாளைக்கு இப்படி பாய்ச்சி பழகிவிட்டால் அந்த குழந்தைக்கு சீக்கிரமே சரியான ஒரு துணை அமைந்து சீக்கிரம் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் திருமணம் நடப்பதை பார்க்கலாம். ஏனால் நீங்கள் எதை எண்ணுகின்றீர்களோ அதை உங்கள் உயிர் ஓ என்று ஜீவன் பெறச் செய்து உங்கள் உடலுக்குள் அது எம் என்று அணுவாக உருவாக்கத் தொடங்கினது. இப்படி நாம் கொடுக்கும் இந்த அருள்வாக்கின் பிரகாரம் அது நல்லது நடக்க வேண்டும், நல்லதுதான் வேண்டும் என்ற உணர்வை வளர்த்துக் கொள்ளும் பொழுது இந்த மனம் உயர்ந்த மனமாக தான் திருமணம் உயர்ந்த மனமாக நம் ஆன்மாவாக மாறுகின்றது. ஆக இரு குடும்பங்களும் பெண்ணோ பையனோ இரு மனமும் அங்கே திருமணமாக ஒரு மனமாக அங்கே மனத்தால் ஒன்றுபடும் நிலைகள் வருகிறதான் திருமணம். அது அத்தகைய உணர்வுகளை நாம் நம் ஆன்மாவிலே பரப்பிக்கொள்ள வேண்டும். ஆக யார் உங்களை பார்த்தாலும் உங்கள் ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் அந்த அருள் சக்திகள் அவர்களுக்குள் பாயும். அப்பொழுது உங்கள் பெண் அது எந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று உயர்ந்த இடத்தில் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றீர்களோ இந்த உணர்வின் தன்மை அங்கே கேட்போர் உணர்வுகளிலும் செவிகளிலும் உயிரிலும் இது படப்பட்டு உங்கள் பெண்ணையே திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி அவர்கள் வந்து இங்கே தேடி வந்து ஏங்கி திருமணம் செய்து கொண்டு செல்வதை பார்க்கலாம். இரு குடும்பங்களிலும் மன மகிழ்ச்சி ஏற்படும், என்றுமே மகிழ்ந்து வாழும் நிலையிலாக இது வரும். உங்கள் அனுபவத்தில் நீங்கள் நிச்சயம் இதை பார்க்க முடியும் என்று ஞானகுரு சொல்லுகின்றார்.